Hi friends, welcome to Tabu Fashion Studio. நான் பிரபு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போகிறோம் அப்படின்னா, பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க. கமெண்ட்ஸ்க்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்த வீடியோ வந்து பிரின்சஸ் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு கட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இந்த பிரின்சஸ் கட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிரின்சஸ் கட்டு. என்னன்னு கேட்டால், பேக்கில் வந்து போட் நெக்கு, ஃப்ரண்ட்டில் வந்து டீப் நெக்கு. இதில் நான் நிறைய ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன். அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும், பர்ஃபெக்டாக உங்களாலேயும் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து தைக்க முடியும். வீடியோ வந்து இங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரும். சரி, எல்லாருமே கமெண்ட் பண்ணுறாங்க, நிறைய வந்து டவுட்ஸ் கேட்குறாங்க. அப்படின்னும் போது அடுத்தடுத்த வீடியோ வந்து அதை நம்ம கண்டென்ட்டாக வந்து நம்ம கொடுக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக வந்து வேல்யூபிளான சப்ஸ்கிரைபர் எனக்கு கிடைச்சவங்க. நான் வந்து இது வந்து ஒரு 6 மாதத்தில் 2018 எனக்கு கிடைச்ச சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால் 46,000 பேர். விளையாட்டாக நான் வந்து வீடியோ போட்டதுக்கு எனக்கு 46,000 சப்ஸ்கிரைபர் வந்து கிடைச்சாங்க. அவங்களெல்லாம் நான் இன்னும் நல்லா வேல்யூ பண்ணணும். அதனால அவங்களோட கமெண்ட்ஸ்க்கு வந்து நான் மறுபடியும் வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்னோடய சேனலுக்கு புதுசு அப்படின்னாக்கா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து வீடியோ பார்த்து டைலரிங் வந்து பர்ஃபெக்டான ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு கட்டிங் மாஸ்டராக நீங்களும் வந்து வரலாம். ஓகே, வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பாட்டமில் வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம பால்சன் பட்டி மடிக்கிறதுக்காக நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். சரிங்களா? இப்போது என்னோடய கிளைண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நார்மல் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து 3 டாட்டட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ப்ளவுஸை வச்சு அவங்க வந்து பிரின்சஸ் கட் கேட்குறாங்க. அப்புறம் பேக்கில் வந்து போட் நெக் கேட்குறாங்க. அந்த போட் நெக்கு ப்ளஸ்ஸு ஃப்ரண்ட்டில் வந்து டீப் நெக்கு. ஸோ இது வந்து ஒரு ட்ரிக்கியான மெத்தடு வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ வந்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் பண்ணுற விஷயம் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ப்ளவுஸோட இடுப்பளவு வெயிஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். வெயிஸ்ட் மெஷர்மெண்ட்டு இந்த ஐயில் வந்து அவங்க வந்து ப்ளவுஸ் போடுறாங்க. அதனால் 32 நான் வைக்கிறேன். 32 32ல் வந்து 4th பார்ட்டு 8 இன்ச்சு ஒரு 2.5 வந்து 1.5 வந்து நம்ம சைடில் தைக்கிறதுக்காகவும் 1 இன்ச்சு வந்து டாட்டுக்காகவும். இப்போ இந்த டோட்டல் அளவில் பாதி அங்கேருந்து 1/2 இன்ச்சு உள் பக்கமாக ஒரு மார்க் பண்ணி இங்கேருந்து டாட் லென்த்து 4 இன்ச்சு. இந்த மேலே லைன்லேருந்து 4 இன்ச்சு, மேலே லைன்லேருந்து 4 இன்ச்சு. அடுத்து ப்ளவுஸோட லென்த்து ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து நம்ம டேப் வச்சு செக் பண்ணுறோம். 15 இன்ச்சு. ஓகேங்களா? 15 + 1/2 இன்ச்சு ஷோல்டரில் நம்ம தைக்கிறதுக்காக 15.5 மார்க் பண்ணுறோம். இந்த 1/2 இன்ச்சு ஷோல்டரில் தைக்கிறதுக்காக. இப்போ இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். எனக்கு லைன் வந்து இந்த டேப் வச்சு போடுறதுக்கு பழகிடுச்சு. அதனால் நான் வந்து டேப் வச்சு மார்க் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சில மாஸ்டர்ஸ் வந்து பேட்டர்ன் மாஸ்டர் வைப்பாங்க, பெரிய ஸ்கேலில் வைப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு அந்தளவுக்கு அவசியம் இல்லை. நம்ம டேப் வச்சு நான் மார்க் பண்ணுற மாதிரி பழகிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஷோல்டர் லைன் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ செஸ்ட் லைன் எப்படி மார்க் பண்ணுறது? செஸ்ட் லைன் 2 விதமாக மார்க் பண்ணலாம். செஸ்ட் லைன் வந்து ஆர்ம் ரவுண்டு செக் பண்ணுங்கள். ஆர்ம் ரவுண்டு எவ்வளோ வருது? 9 இன்ச்சு. அப்போது 18 இன்ச்சு வந்து ஆர்ம் ரவுண்டு. 18 இன்ச்சு 9 × 2 18 இன்ச்சு. ஸோ 18ல் வந்து பாதி எவ்வளோ? 9 இல்லையா? 9 ஒரு 1 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது இந்த கிளைண்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா,
இவங்களுக்கு ஷோல்டர் அளவு எடுத்திருக்கேன், ஆர்ம் ரவுண்ட் அளவு எடுத்திருக்கேன், அப்பர் செஸ்ட் மட்டும் எடுத்திருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னாக்கா நம்மளுக்கு கட்டிங் பண்ணும்போது நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி எடுக்குன்றது பாருங்கள் கட்டிங்கில். இப்போது இவங்க வந்து பேக்கில் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து போட் நெக்கு, ஃப்ரண்ட்டில் வந்து டீப் நெக்கு. இப்போது பேக்கில் வந்து போட் நெக்குன்றதுனால பேக் இது செஸ்டோட வந்து 37.5. இதில் ஃபோர்த்து பார்ட்டு எவ்வளோ வரும்? 9.25 ஒரு புள்ளி வரும். 9.25 ஒரு புள்ளி, 1 இன்ச்சு லூஸ் அலவன்ஸ். அதாவது 9.25 ஒரு புள்ளி, 9.25 ஒரு புள்ளி, 1 இன்ச்சு லூஸ் அலவன்ஸ். இப்போ ஷோல்டரோட அளவு வந்து 15.5, 15 இன்ச்சு. 15 பாதி வந்து 7.25 மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ். அதாவது 15 வந்து பாதி 7.25 ப்ளஸ் 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ். இப்போது இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு கம்மியாக, 3/4 இன்ச்சுக்கு கம்மியாக ஒரு மார்க் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த அளவு மார்க் போட்டுக்கோங்க. மார்க் போட்டுட்டு, ஏன்னா இங்கே நெக்கு ட்ராப் வரும் இல்லையா, நெக்கு டீப் வரும் இல்லையா, டீப் வந்து ஒரு 2.5 இன்ச்சு போடுவேன். அதுக்காக நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து லைட்டாக ஒரு ஸ்லோப், 4 இன்ச்சு ஒரு ஸ்லோப் கொடுத்துட்டு இங்கே 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு, ரெடி அளவு வந்து 2 இன்ச்சு ரெடி அளவு, ஒரு 4 இன்ச்சு கட்டிங்கு. இப்போ இங்கேருந்து 2.5 இன்ச்சு வந்து நெக்கோட டீப்பு, போட் நெக்கு நெக்கோட டீப்பு இந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கோங்க போட் நெக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இவங்களுக்கு ட்ராப் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா, இவங்க நெக்கு டீப் வந்து 9 இன்ச்சு போடுறவங்க, அதனால் 9 இன்ச்சு நான் மேலேருந்து மார்க் பண்ணிக்கிறேன், ஒரு 4 இன்ச்சு கட்டிங்காக. இங்கேருந்து இவங்க ட்ராப் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி கீ ஹோல் ட்ராப் கேட்டிருக்காங்க. இங்கே பேக்கில் நான் ஓப்பன் வைக்க போகிறதில்ல, இப்படியே வந்து தைக்க போகிறேன். அதாவது இங்கே ஓப்பன் இல்லை, இங்கே ஒரு பட்டன் மட்டும் வைக்க போகிறேன். ஸோ ட்ராப் வந்து இந்த மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்தது இங்கே செஸ்ட் அளவு வந்து 4th பார்ட் வச்சோம் இல்லையா, 37.5 வந்து 4th பார்ட் வச்சோம் இல்லையா, 9.25 ஒரு புள்ளி. இதில் என்ன பண்ணணும், பாதி இங்கேருந்து 2.25, இது வந்து ஃபார்முலா. இங்கே வந்து 2.25, இது ஃபார்முலா. இப்போது இதுக்கு நேராக இங்கே மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த லைனை விட்டுருங்க. நம்ம 3/4 இன்ச்சு கம்மியாக ஒரு மார்க்கிங் போட்டோம் இல்லையா, அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் போட்டுக்கோங்க. சைட்லேயும் வந்து மார்க் போட்டுட்டு இந்த 1.5 இன்ச் தள்ளி இந்த மார்க்கும் போட்டுக்கோங்க. இப்போது ஆம்லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போது நம்ம இந்த ஷோல்டர் ட்ராப் பண்ணோம் இல்லையா, இந்த ஆர்ம் ரவுண்ட் ட்ராப் பண்ணோம் இல்லையா, அங்கே வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு கஸ்டமருக்கு வந்து 18 இன்ச்சு வந்து ஆர்ம் ரவுண்ட் இருக்குது. 18 கூட ஒரு 3/4 இன்ச்சு வந்து ப்ளஸ் ஆகும். அப்போது 18.25 இன்ச்சு வந்து இவங்களுக்கு ஆர்ம் ரவுண்ட் நம்ம செட் பண்ணணும். 18.25 பாதி எவ்வளோ வரும், 9.25 ஒரு புள்ளி வரும். 9.25 ஒரு புள்ளி ஆர்ம் ரவுண்ட் வரணும். ஆர்ம் ரவுண்ட் வந்து எக்ஸாக்டாக மேலே 1/2 இன்ச்சு விட்டுருங்க. இங்கே 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்ம ஸ்டிச்சிங் போடுற இடத்துல அப்படியே செக் பண்ணிவிட்டு வந்தோம்னாக்கா 9.25 ஒரு புள்ளி வரணும். 9.5 ஒரு புள்ளி வந்திருக்கு. அப்போது ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஒரு மார்க் போட்டு இதுக்கு நம்ம கர்வ் லைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். 9.5 இன்ச்சு இன்னும் ஒரு புள்ளி மேலே மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸாக்டாக 9.25 ஒரு புள்ளி வந்துடுச்சு. இங்கே வெயிஸ்ட்டில் வந்து லைட்டாக நான் வந்து கிராஸ் எடுக்கிறேன். அப்போ நம்ம டாட் பிடிக்கும்போது இது ஸ்ட்ரைட் வந்துடும், அதனால் கிராஸ் எடுக்கிறேன். இப்போ நம்ம இதை கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் ட்ராப் நான் கட் பண்ணுறேன். அடுத்தது நெக்கு கட் பண்ணுறேன்.
ஷோல்டர், அடுத்தது ஆர்ம் ரவுண்ட். சைடு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேக் பார்ட்டை முடிஞ்சிச்சு. நம்ம பேக் பார்ட்டை இங்கே ஒரு நாட்ச் போட்டுக்கலாம், இங்கே ஒரு நாட்ச் போட்டுக்கலாம், இந்த டாட்டுக்கும் ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். இப்போது இங்கே பின் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் நம்ம இந்த டாட்டுக்கு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா பேக் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. போட் நெக்கு பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து பேக் ட்ராப் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் வந்து எப்படி போட போகிறோன்னா இங்கே தான் போட போகிறோம் ஃப்ரண்ட்டு. அப்போது நம்ம வந்து துணி என்ன பண்ணலாம், திருப்பிக்கலாம். இந்த ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, ஓப்பன் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரி துணியை திருப்பிக்கிட்டு முதல்ல இந்த இடத்துல வந்து ஒரு லைன் ஒன்று போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு ஊப்படி ஐப்படி தைக்கிறதுக்காக இன்னொரு லைன் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ ஊப்படி ஐப்படி தைக்கிறதுக்கு நம்ம வந்து இது தைப்போமோ அந்த அளவு லைன் போட்டுட்டா 2 லைன் கிடச்சிடுச்சு. அடுத்தது இது வந்து பேக்கில் வந்து போட் நெக் இல்லையா, ஃப்ரண்ட்டில் வந்து டீப் நெக் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் டீப் நெக் பண்ணோன்னா இது முக்கியமான ட்ரிக்ஸு, நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 1.25 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் 1.25 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு ரஃபாக ஒரு லைன் ஒன்று இதில் போட்டுடலாம். ரஃபாக ஒரு லைன் ஒன்று போட்டோமா, இந்த ஃபஸ்ட் லைன் வந்து ரெடி அளவு, இது செகண்ட் லைன் வந்து நம்ம கட்டிங் லைனு, இது ரெடி அளவு. அந்த ரெடி அளவில் இந்த லைன் வந்து மெர்ஜ் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்மளுக்கு வந்து 1.5 இன்ச்சு துணி வேணும். இந்த இடத்துல வந்து 1.5 இன்ச்சு துணி வேணும். எதுக்காக அப்படின்னா இது வந்து பேக்கில் போட் நெக்குன்றதுனால ஆர்ம் ரவுண்ட் வந்து டீப்பாக வரும், கர்வ் வந்து லென்த்து வரும். ஃப்ரண்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து பேக் வந்து போட் நெக்குன்றதுனால ஆர்ம் ரவுண்ட் வந்து பேக்கில் வந்து இந்த ஆர்ம் ரவுண்ட் கர்வ் வந்து லென்த் அதிகமாக வரும். ஃப்ரண்ட்டு டீப் நெக்குன்றதுனால கர்வ் வந்து கம்மி பண்ணுவேன் நான். அதனால் இங்கே ஒரு 1.5 இன்ச்சு துணி இருக்கா மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 2 லைனு கோயின்சைட் ஆகிடுச்சா, இந்த லைனு செட் பண்ணிட்டேன் நான். செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுவேன், இங்கே வெயிஸ்ட் லைன் இருக்குல்லையே, இந்த லைனில் வந்து இந்த ஸ்கேல் அளவுக்கு லென்த்தாக ஒரு மார்க் போட்டுப்பேன். இந்த மாதிரி மார்க் போட்டுக்கோங்க. ஏன்னா பேக்கோட ஃப்ரண்ட்டு வந்து லென்த்து வேணும். அப்போ பஸ் பாயிண்ட் வந்து ரைஸ் ஆகும்போது நம்மளுக்கு லென்த்து தேவைப்படும். இவ்வளோ லென்த்து வச்சா போதுமானது. அதாவது இங்கேருந்து இங்கே ஒரு 1.25 இன்ச்சு வரும். அந்தளவு நம்மளுக்கு வந்து லென்த்து ரைஸ் ஆனால் கரெக்டாக இருக்கும். ஃபிட்டிங் ஃப்ரண்ட்டுக்கு லென்த்து வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு முதல்ல ஷோல்டர் கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர்ம் லைன் கட் பண்ணுறது பாருங்கள். ஆர்ம் லைன் வந்து ஒரு 1 இன்ச்சு மேலே தள்ளி இப்படி நான் கட் பண்ணிக்கிறேன். இதை விட ஒரு 3/4 இன்ச்சு மேலே வருது. ஓகேங்களா? அதே மாதிரி நெக்கோட ப்ராடு நான் மார்க் பண்ணிட்டேன். நெக்கோட ப்ராட் மார்க் பண்ணிவிட்டு பேக்கை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து 7.5 இன்ச்சு, 7.5 ஒரு 1/4 இன்ச்சு மேலே கட்டிங்க்கு ஃப்ரண்ட் நெக்கு ட்ரா பண்ணிக்கலாம். ப்ராடாக வேணும்னாக்கா ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணலாம், இல்லை ப்ராடு கம்மியாக வேணும்னா நம்ம க்ராஸாக மார்க் பண்ணிக்கலாம். நான் லைட்டாக ப்ராடு வைக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கு ட்ரா பண்ணிட்டேன். இப்போது பஸ் பாயிண்ட்டு நம்ம மெஷர்மெண்ட் ப்ளவுஸ்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லை ஃபார்முலா இருக்குது. நான் ரெண்டுமே சொல்கிறேன். இப்போது மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வந்து இது ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு, 3 டாட் ப்ளவுஸு. இதில் வந்து பஸ் பாயிண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 10 இன்ச்சு இருக்குது. டவுன் பஸ் பாயிண்ட்டு 13 இருக்குது. நம்ம 10 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டரில் விட்டுட்டு ஸ்டிச்சிங் பண்ணுவோம் இல்லையா, இங்கே 1/2 இன்ச்சு விட்டுட்டு இங்கேருந்து எக்ஸாக்டாக ரெடி அளவு 10 இன்ச்சு, இங்கே வந்து 13 இன்ச்சு. இப்படி செக் பண்ணலாம். இன்னொரு மெத்தடும் இருக்குது. அதாவது 37.5 செஸ்ட்டு. இதில் வந்து 4th பார்ட்டு 9.25 ஒரு புள்ளி, அதாவது மேலேருந்து ரா எட்ஜிலேருந்து 9.25 ஒரு புள்ளி, இங்கேருந்து 1.5 இன்ச்சு வந்து டவுன் வரும்.
இது வந்து ஃபார்முலா பேஸ். இதுலேருந்து 1/4 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து இங்கே இருக்குது. ஆனால் நம்ம ஃபார்முலா பேஸ்லேயே போகலாம். இது வந்து அளவு ப்ளவுஸில் இருக்க மெஷர்மெண்ட்டு, இது வந்து நம்ம ஃபார்முலா வர மெஷர்மெண்ட்டு. நம்ம ஃபார்முலாலேயே போகலாம். மேலேருந்து ஆயிஜஸ்லேருந்து செஸ்ட்டில் 4th பார்ட்டு 9.25 ஒரு புள்ளி, இங்கேருந்து 1.5 இன்ச்சு டவுன். இது ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த டவுன் பஸ் பாயிண்ட்டுக்கும் ஃபார்முலா இருக்குது. இதுலேருந்து 12th பார்ட்டு, அதாவது 37.5 37.5 டிவைடட் பை 12th பார்ட்டு, 12 டிவைடட் பை 12 எவ்வளோ வருது? 3 ஒரு புள்ளி. அந்த 3 ஒரு புள்ளியை நம்ம இங்கே செட் பண்ணலாம். இதுவும் வந்து 1/2 இன்ச்சு மேலே தான் உங்களுக்கு இருக்குது. பட்டு நம்ம ஃபார்முலா வந்து செட் பண்ணோன்னாக்கா உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் ஃபார்முலா பேஸ்லேயே போகிறேன். மெஷர்மெண்ட் ப்ளவுஸை வந்து நான் செக் பண்ணலை. ஓகே, இப்போ வந்து அப்பர் செஸ்ட்டு எவ்வளோ? 37.5 இல்லையா? 37.5 4th பார்ட்டு 9.25 ஒரு புள்ளி, இங்கேருந்து 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு திரும்பவும் வந்து தைக்கிறதுக்கு. 1.25 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா, இங்கே வந்து நம்ம வந்து பிரின்சஸ் கட் போட்டு கட்டிங் பண்ணி ஜாயின் பண்ணுறதுக்காக அது ஒரு 3/4 இன்ச்சு போயிடும். ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட் பிடிப்போம் இல்லையா? டாட் பிடிக்கிறது நம்ம கட் பண்ணுவோம். நான் அடுத்து சொல்கிறேன். நான் கட் பண்ணுவோம், அதுக்கு ஒரு 3/4 இன்ச்சு. ஸோ மொத்தமாக வந்து 1.25 இன்ச்சு நம்மளுக்கு இங்கே வந்து தேவைப்படும். 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1.5 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணணும். இந்த மார்க்கிங் அப்படி செட் பண்ணிக்கோங்க. இப்போது மிடில் செஸ்ட் செக் பண்ணலாம். மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு மிடில் செஸ்ட்டு பஸ் பாயிண்ட் பார்க்கலாம். 3.25 10 இன்ச்சு. ஸோ அதே 3.25 இங்கே கரெக்டாக செட் பண்ணிவிட்டு, இது ரெடி அளவு, இது கட்டிங் இங்கே வரும். ஓகேங்களா? 10 இன்ச்சு வரணும் இல்லையா? அந்த 10 இன்ச்சு இந்த 2வது லைன்லேருந்து 10 இன்ச்சு செட் பண்ணிவிட்டு, இங்கே நமக்கு இங்கே கட்டிங் வந்து தைப்போம் இல்லையா? அதுக்கு நம்மளுக்கு 3/4 இன்ச்சு தேவைப்படும். 3/4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு, இங்கேருந்து 1.5 இன்ச்சு மறுபடியும் சைடில் தைக்கிறதுக்காக சீம் அலவன்ஸ். இப்போது இந்த 2 லைனுக்கும் இப்படி ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த 1.5 இன்ச்சில் இங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க. மார்க்கிங் போட்டாச்சா? இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது? இங்கே தான் இப்போ நம்ம இங்கே கட்டிங் பண்ணுவோம். இது எவ்வளோ இருக்குது? 4 ஒரு புள்ளி இருக்குது. இதில் 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா 3.25 ஒரு புள்ளி, இங்கே ஒரு மார்க்கு. இப்போ இந்த 2 மார்க்கையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கேருந்து பிரின்சஸ் கட் ஷேப் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணியாச்சா? இப்போது பேக் எடுத்துக்கோங்க. பேக் வந்து சைடு லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த பேக் ஃப்ரண்ட்டோட இந்த லைன்லேயும் பேக்கோட இந்த லைன்லேயும் இந்த மாதிரி செட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே கரெக்டாக வந்துடுச்சா? நம்ம அந்த ஷேப் மேலே எடுத்தோம் பாருங்கள், அது கரெக்டாக வந்துடுச்சு. இப்போது லென்த்து மார்க் பண்ணிக்கோங்க. லென்த்து மார்க் பண்ணியாச்சு. இங்கே நம்ம வந்து தைப்போம். இங்கே இது கட்டிங் லைன், இது வந்து ஸ்டிச்சிங் லைன். அதே மாதிரி இது வந்து ரெடி அளவு, இது கட்டிங் லைன். ரெடி அளவு மட்டும் எடுத்துக்கலாம். 3 இன்ச்சு இருக்குது. அந்த 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு வெயிஸ்டோட அளவு 32ல் 4th பார்ட்டு 8 இன்ச்சு. இது கட்டிங் இங்கே வரும். இப்போது இந்த லைன் வந்து என்ன அந்த கிராஸ் போதோ அதே கிராஸ்க்கு எக்ஸாக்டாக ஸ்கேலை கொண்டு வந்து அதே கிராஸ்க்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த கிராஸ்க்கு இந்த கிராஸ் போகுது இல்லையா? அந்த கிராஸ்க்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கிராஸும் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணியாச்சு. இப்போது பிரின்சஸ் கட் ஷேப் நம்ம ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது வந்து ஷேப் வந்து ட்ரா பண்ணிட்டேன். நான் ரொம்ப வந்து ஷேப்பு அதிகமாக எடுக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக எடுக்கக்கூடாது. நார்மல் ஷேப்பு. இந்த லைனை டச் ஆகிட்டு வந்துட்டு இங்கே கரெக்டாக இங்கே மீட் ஆகிட்டு அந்த 3/4 இன்ச்சு நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக சொன்னோம் பார்த்தீங்களா? இது கட்டிங்கில் போயிடும். அந்த 3/4 இன்ச்சு இங்கே நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இந்த ஃபஸ்ட்டே வரைஞ்ச லைனு இது வந்து இப்போ பிரின்சஸ் நம்ம கட் பண்ணுற லைனு. இப்போ இதுக்கு நேராக லைன் போட்டுக்கலாம். இப்போ டேப் வச்சு செக் பண்ணுங்கள். டேப்பு வச்சு இது எவ்வளோ இருக்குது? 6.5 இருக்குது. அதே 6.5 இந்த லைன்லேயும் வரணும். இங்கே வருது. ஓகேங்களா? லைட்டாக கிராஸ்
இங்கேருந்து 1/4 இன்ச் லைட்டாக கிராஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பேனல் ஃபுல்லாகவே ரெடி பண்ணியாச்சு. இவ்வளோ தாங்க பிரின்சஸ் கட்டு. பேக்கில் போட் நெக்கு, ஃப்ரண்ட்டில் டீப் நெக்னாக்கா இது இவ்வளோ தான் ட்ரிக்ஸு. இதை போட்டாங்கன்னா கஸ்டமரு ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து கட்டிங் பண்ணிக்கிறேன். முதல்ல நெக்கு கட் பண்ணுறேன். இங்கே வரும்போது லைட்டாக வந்து ஒரு புள்ளி அப்படி கொடாஞ்சி எடுத்துக்கோங்க. அப்போ ஃபிட்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வராமல் லைட்டாக கொடாஞ்சி எடுத்துருக்கேன். சரிங்களா, ஃபிட்டிங் நல்லா இருக்கிறதுக்காக. இப்போ பிரின்சஸ் கட் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. அடுத்தது கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இங்கே ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க, இங்கே ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த லைன்லேயே ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. ஓகே, பிரின்சஸ் கட்டு நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் ஷேப் எடுக்கணும் இல்லையா, அதனால் நான் எடுக்கிற மாதிரி ஷேப் எடுத்துக்கோங்க. இது எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் மாறும். நான் எவ்வளோ எடுக்கிறேன், 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக எடுக்கிறேன் ஷேப்பு. இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ரவுண்டு செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ வரணும் நம்மளுக்கு, 9.25 ஒரு புள்ளி வரணும். இங்கேருந்து ரெடி அளவில் செக் பண்ணுறேன். இது எவ்வளோ இருக்குது பாருங்கள். இங்கே ஸ்டிச்சிங் வரும் 5.5 2 புள்ளி வருது. அதே மாதிரி இங்கே ஸ்டிச்சிங் வரும் 5.5 2 புள்ளி கரெக்டாக இங்கே வச்சு செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த 9.25 ஒரு புள்ளி வரணும். ஒரு 2 புள்ளி கம்மியாக இருக்குது, பரவாயில்ல. ஃபிட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இவ்வளோதாங்க பிரின்சஸ் கட் பண்ணுறது. ஓகே, முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். நான் ஸ்லீவ் கட் பண்ணுறேன். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடு பத்தாது, அதனால் ஜாயின் போடுறதுக்காக நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் மெட்டீரியலை. ஓகே, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு எல் ஸ்கேல் வச்சு முதல்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க. தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் தள்ளி இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. கிளியரா? அடுத்தது இவங்க வந்து எல்போ ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. எல்போ ஸ்லீவ் வந்து 10.5 இன்ச் கேட்டிருக்காங்க. அளவு ப்ளவுஸில் வந்து ஸ்லீவோட லென்த்து கம்மியாக இருக்குது. இது போட் நெக்குன்றதுனால எல்போ ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. இது வந்து 7.5 தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம். லென்த்து வந்து 10.5, சுற்றளவு 10.5. ஸோ இங்கேருந்து 10.5 ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா 11 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து செஸ்ட்டில் வந்து 10th பார்ட்டு 7.5, அதாவது 37.5 10ல் ஒரு பாகம், ஒரு புள்ளி. அதுக்கு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இங்கேருந்து 9.25 ஒரு புள்ளி வரணும் இல்லையா, நம்ம 9.25க்கு மார்க் பண்ணலாம். 9.25 இதில் பாதி. இங்கேருந்து 3/4 இன்ச்சு, இங்கேருந்து 1/2 இன்ச்சு உள் பக்கமாக ஒரு மார்க்கு. இப்போ இந்த லைனும் மீட் ஆகிற மாதிரி ஒரு லைன் போட்டு இங்கேருந்து ஷேப் எடுத்துகிட்டு இங்கேயும் ஷேப் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட ரவுண்டு வந்து 10.5 இன்ச்சு. 10.5 இன்ச்சில் பாதி 5.25. இங்கேருந்து இந்த 2 லைனுக்கும் சென்டரில் ஒரு மார்க் போட்டுட்டு அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இங்கேருந்து இப்படி ஷேப் எடுத்துக்கோங்க.
அப்போது ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இங்கே கட்டிங் போட்டுக்கலாம், நாட்ச் போட்டுக்கலாம். 1.5 இன்ச் தள்ளி கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். இது சென்டர், இதுவும் சென்டர். ஓப்பன் போட்டுட்டு இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த பாயிண்டில் எக்ஸாக்டாக கட்டிங் மீட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஷேப் எடுத்திங்கன்னா ஃப்ரண்ட் ஷேப்பு உங்களுக்கு பர்ஃபெக்டாக சீட் ஆகிடும். இது ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக ஒரு நாட்ச் போட்டாச்சு. இப்போ இது வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணணும். ஸ்லீவ் ஜாயிண்ட்டு நம்ம போட்டுக்கலாம். எக்ஸாக்டாக 3/4 இன்ச்சு 3/4 இன்ச்சு இருக்க மாதிரி செட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க, இங்கேயும் நாட்ச் போட்டுக்கோங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, டன். இப்போது ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். பேக்கும் கட் பண்ணிட்டோம். பிரின்சஸ் கட்டு, பேக்கில் போட் நெக்கு, ஃப்ரண்ட்டில் டீப் நெக்கு பிரின்சஸ் கட்டு கட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பற்றி எதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா ஒரு லைக் கொடுங்க. தயவு செஞ்சு லைக் கொடுங்க. என்னோடய சேனலில் வந்து அடிக்கடிக்கு வீடியோ போடும்போது டைரெக்டாக உங்களுக்கு வந்து அது வந்து உங்கள் மொபைலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணுன்னாக்கா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போது நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் அடுத்தடுத்து டவுட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோ நான் என்ன போடணுன்றதை நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னாக்கா அதுவே எனக்கு அடுத்த கண்டென்ட்டாக இருக்கும். அந்த கண்டென்ட்டை நான் போடுவேன். ஏன்னா இதுவே வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பிரின்சஸ் கட் வீடியோ போடுங்கன்னு, கட்டிங் வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது எனக்கு கண்டென்ட்டாக வந்து எடுத்துகிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாக்கா அந்த வீடியோ நம்ம பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னாக்கா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் வரும். கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.